பறக்கும் தீவின் சாகசம். ஒரு அமைதியான காட்டில் குரங்கு குட்டு, குட்டி யானை முத்து, புத்திசாலி கிளி சிட்டு மூவரும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது திடீரென்று வானத்தில் ஒரு தீவு மிதந்து செல்கின்றது. குட்டு: அடே, வானத்தில் தீவா? கனவா இது? சிட்டு: கிளி: இது சாதாரணமில்ல, இது பறக்கும் தீவு. 5 வருடத்துக்கு ஒரு முறைதான் காட்சியளிக்கும் என அவர்கள் பேசிக்கொண்டனர். தீவுக்கு செல்ல ஒரே வழி ஒரு பழைய மாயக்கொடி. முத்து யானை தன் பலத்தால் மரத்தை தள்ள, குட்டு வேகமாக ஏறுகின்றான். சிட்டு வழிகாட்டுகின்றது. அந்த கொடி அவர்களை வானத்துக்கே தூக்கி செல்கின்றது. தைரியமிருந்தால் வானத்தையும் தொடலாம். தீவில் எல்லாமே நின்று போன மாதிரி. நீர்வீழ்ச்சி விழவில்லை, பறவைகள் அசையவில்லை. ஒரு பெரிய கல் மீது எழுத்து தென்பட்டது: நேரத்தை மீட்டால்தான் வெளியேற முடியும் என. அங்கே ஒரு மணல் கடிகாரம் உடைந்த நிலையில் இருக்கிறது. சிட்டு: இதை சரி செய்ய வேண்டும், இல்லையென்றால் நாம் இங்கேயே மாட்டிக்கொள்வோம் என்றது. திடீரென்று ஒரு பெரிய கல் உருவம் உயிர் பெறுகிறது. டைம் கார்டியன்: யாரும் நேரத்தை தொடக்கூடாது என்றது. முத்து யானை: நாங்க திருட வரவில்லை, இந்த தீவை காப்பாற்ற வந்தோம் என பதில் சொன்னது. காதலன் ஒரு சோதனை வைக்கின்றான்: உங்க மூவரிலும் உண்மையான பலம் எது? மூவரும் சேர்ந்து ஒற்றுமை என பதில் சொல்கிறார்கள். காவலன் சிரித்து வழிவிடுகின்றான். குட்டு மணல் கடிகாரத்தை திருத்த, சிட்டு சரியான மந்திரத்தை சொல்ல, முத்து மெதுவாக திருப்புகின்றான். நேரம் மீண்டும் ஓடத் தொடங்குகிறது. தீவு மிதப்பதை நிறுத்தி மெதுவாக கீழே இறங்குகிறது. மூவரும் பாதுகாப்பாக காட்டுக்கு திரும்புகிறார்கள். வானத்திலிருந்து சிட்டு சொல்லுகிறது: நேரம் போல நட்பும் மதிப்பானது, இழந்தால் திரும்ப வராது. இந்த குட்டி கதை மூலம் ஒற்றுமையும் தைரியமும் இருந்தால் எந்த மாயமும் சாகசமாக மாறும் என்பது உணர்த்தப்பட்டது.